ஸோ நெக்ஸ்ட் போர்ஷன் பாத்தீங்கன்னா ஒர்க் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல். இங்கெல்லாம் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. ஓகே பார்க்கலாம். ஸோ ஒர்க் இதெல்லாம் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஒர்க் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஓவர் அ டிஸ்டன்ஸ். இது நமக்கு நார்மலா தெரிஞ்ச டெஃபினிஷன். இங்க சர்க்யூட் தியரியில என்ன கொஞ்சம் டிஃபரெண்டா டிஃபைன் பண்றோம் அப்படின்னு சொன்னா இட் இஸ் த டிஃபரன்ஷியல் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன். ஸோ DW அப்படின்னு எடுத்துக்கிறோம். when applied force FA produces a displacement DL of the charge. So இதுக்கு மீனிங் என்னன்னா ஒரு சார்ஜ் இருக்கு, ஸ்டாட்டிக் சார்ஜ் இருக்கு. அந்த ஸ்டாட்டிக் சார்ஜ்ல ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ண உடனே அந்த சார்ஜ் லைட்டா மூவ் ஆகும் ஆர் டிஸ்பிளேஸ் ஆகும். டிஸ்பிளேஸ்டு பை a distance DL. அப்படி அந்த சார்ஜ் டிஸ்பிளேஸ் ஆகிறதுக்கு நான் ஒரு வேலை பண்றேன் இல்லையா, அதுதான் DW டிஃபைன் பண்றேன். ஸோ DW is FA vector dot DL vector. ஏன் இந்த வெக்டர்லாம் இங்க போட்டிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா சார்ஜ் டிஸ்பிளேஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கும். அதனாலதான் எல்லாமே வெக்டர் ஃபார்ம்ல எடுத்திருக்கோம். அண்ட் F is already defined as Q into E vector. So Q into E dot DL vector அப்படின்னு போட்டுக்கலாம். இங்க இந்த பிளஸ் ஆர் மைனஸ் ஏன் போட்டிருக்கோம்னு சொன்னா இது வந்து எப்ப பிளஸ்ஸா இருக்கும்னா when the work is done against field. ஸோ ஒரு சார்ஜ் இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்துட்டு அதுக்குன்னு ஒரு ஃபீல்டை எக்ஸிபிட் பண்ணும், E வெக்டரை எக்ஸிபிட் பண்ணும். அதுக்கு அகெயின்ஸ்டா நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னா Q வந்துட்டு W வந்து பிளஸ் அப்படின்னு எடுத்துட்டு போறோம். அண்ட் இப்போ Q பாசிட்டிவா இருக்கும்போது எப்பவுமே ஃபீல்டு வந்து வெளிப்பக்கம் இருக்கும். சரியா? அப்ப வந்து ஒர்க் இஸ் டன் பை ஃபீல்டு. நம்ம என்ன ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அந்த ஃபோர்ஸ் அப்போஸ் பண்றதுக்கு ஒர்க் இஸ் டன் பை ஃபீல்டு. அப்போ இங்க வந்துட்டு மைனஸ் சார்ஜ் மைனஸ்னு எடுக்கிறோம். ஓகே, ஸோ Q நெகட்டிவா இருக்கும்போது Q நெகட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது ஃபீல்ட் வந்து இன்வெர்ட் டைரக்ஷன்ல இருக்கும். அப்ப நம்ம ஒர்க் பண்றது இந்த ஃபீல்டுக்கு அகெயின்ஸ்டா இருக்கும். இங்க நம்ம வெளியே மூவ் பண்ணணும், அப்ப இதுக்கு அகெயின்ஸ்டா இருக்கும். அதனால நம்ம ஒர்க்கை டெலிவர் பண்றோம். ஸோ பிளஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இதுவே உங்களுக்கு சார்ஜ் பாசிட்டிவா இருக்கும்போது ஃபீல்டு வெளிப்பக்கம் இருக்கும். அப்ப இதை மூவ் பண்றது ஈஸி இல்லையா, ஃபீல்டே வந்துட்டு இதை மூவ் பண்ணிடும். அப்போ நம்ம ஒர்க் நெகட்டிவ் எடுத்துக்கிறோம். ஃபீல்டே ஒர்க் பண்றதுனால நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ அது ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளம் இருக்கு. an electrostatic field is given by E vector. இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க. find the work done in moving a point charge Q. அப்ப இங்க work done in moving a point charge டைரக்டாவே கேட்டாங்க. Q ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. from origin to some point, அப்புறம் மறுபடியும் அந்த பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட். ஸோ origin to 4,0,0, அதுக்கப்புறம் 4,0,0ல இருந்து 4,2,0 அப்படின்ட்டு ரெண்டு பாத் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம் தான் இந்த மாடல். ஃபர்ஸ்ட் ஏ சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாத் இஸ் along x axis. ஏன்னா y is equal to 0. அப்ப dl vector is dx into ax vector னு டைரக்டா எழுதிடலாம். ஸோ dw is equal to qe dot dx ax vector. இங்க ஏன் பிளஸ் போட்டிருக்கோம், பிகாஸ் q மைனஸ் கொடுத்துருக்காங்க. q வந்து நெகட்டிவ் வந்திருக்கு. ஸோ இங்கே சொன்னோம் இல்லையா, q நெகட்டிவா இருக்கும்போது இந்த ஒர்க் வந்து பாசிட்டிவ். இப்ப dw இங்க பாசிட்டிவ்னு போட்டாச்சு. dl வெக்டருக்கு பதிலா dx ax வெக்டர்னு போட்டோம். ஸோ டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது x ஃபீல்டு மட்டும் வரும். இப்ப கொடுத்திருக்க E வெக்டர்ல இருந்து x காம்பனன்ட் மட்டும் இங்க வரும். x காம்பனன்ட் மட்டும் இங்க வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் இன்டெகிரேட் பண்ணி லிமிட்ஸ் அப்ளை பண்ணுங்க. அண்ட் லிமிட் அப்ளை பண்ணும்போது என்ன ஆச்சு, 0 to 4. x மட்டும் தான் இங்க இருக்கா? ஆமா, x தான் இங்க வேரி ஆகுது. ஸோ 0 to 4. அப்போ yக்கு என்ன போட்டிருப்போம், y இருக்குல்ல, இங்க y இருக்கு. அந்த yக்கு பதிலா 0, பிகாஸ் இந்த y 0 தான். இங்கேயும் 0, இங்கேயும் 0. 0 to 0 நம்ம y டைரக்ஷன்ல மூவே பண்ணலன்னு அர்த்தம். x டைரக்ஷன்ல மட்டும் தான் நம்ம ஃபீல்டு எப்படி வேரி ஆகுதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ y 0 அப்ளை பண்ணிட்டோம். அடுத்து செகண்ட் பார்ட் வந்துட்டு dy டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ செகண்ட் பார்ட் பாருங்க, 4,0,0ல இருந்து 4,2,0. இப்ப 4 கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு,
இந்த ஜீரோவும் கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. எது வேரி ஆகுது? y தான் வேரி ஆகுது. ஸோ இங்க எக்ஸ் ஃபிக்ஸ்டு, இசட் ஃபிக்ஸ்டு, y தான் வேரி ஆகுது. ஸோ நம்ம dy டைரக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல அப்போ இ வெக்டர்ல போயிட்டு மறுபடியும் இ வெக்டர்ல போயிட்டு ஏ ஒய் காம்பனன்ட் 2x மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கோம். 2x எடுத்துட்டு வந்துட்டோம். அண்ட் பாருங்க லிமிட்ஸ் ஒய்யோட லிமிட்ஸ் 0 to 2, 0 to 2. ஓகே, சோ அப்ப இது இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ன்னு சொல்லியாச்சு. அப்ப எக்ஸ் ஒன்று வருது இல்ல, அந்த எக்ஸ்க்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். பிகாஸ் எக்ஸ் கெட்ஸ் ஃபிக்ஸ்ட் அட் 4. இசட்னு எங்கேயுமே வரல, வந்திருந்தா அதுக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுக்கு 320 மைக்ரோ ஜூல்ஸ்னு ஆன்சர் வருது. இந்த மைக்ரோ மில்லி எல்லாம் கொஞ்சம் பார்த்து எழுதுங்க. 10⁻⁶ இருக்கு, அதனால அதை அப்படியே கேரி அவுட் பண்ணிருக்கோம். ஸோ இது புரிஞ்ச ஒன்றும் இல்லை, 0,0,0ல இந்த 0,0,0ல இருந்து இந்த பாயிண்ட் சார்ஜ இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் பண்றதுக்கு தேவையான ஒர்க் எவ்வளவு பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை ஃபர்ஸ்ட் பார்த்துன்னு சொல்லி போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அண்ட் மறுபடியும் அந்த பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் மூவ் ஆகுறதுக்கு எவ்வளவு சார்ஜ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சாரி, எவ்வளவு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரெண்டுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். என்ன இதுல நீங்க பாக்கணும்னு, என்ன பிக்ஸ்டா இருக்கு? பாத் அப்படின்னு சொல்லும் போது, பாத் அப்படின்னு சொல்லும் போது ஒரு லைன் தான். ஒரு லைன் என்னும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபேக்டர் வேரி ஆகும், இல்லைன்னா 2 ஃபேக்டர் வேரி ஆகும். சப்போஸ் நம்மளோட XYZ கோஆர்டினேட் இப்படி இருக்கு, மூவிங் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொன்னா இப்படி வரும், மூவிங் அலாங் ஒய் ஆக்சிஸ்னா இப்படி வரும். ஆனா மூவிங் XY பிளேன் அப்படின்னா இப்படி வந்துடும். அப்ப இந்த லைனுக்கு இந்த பாத்தோட டிஎல் கண்டுபிடிக்கணும்னா டிஎக்ஸும் வரும், அதுல டிஒயும் வரும். ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் எடுத்து போடணும். இங்க 2 பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, x1, y1. இங்க 2 பாயிண்ட்ஸ் இருக்கும், x2, y2. ஸோ ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் எடுத்து போடணும். ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் என்ன? மேக்ஸ்ல படிச்சிருப்போம் நம்ம. x2 minus x1, x minus x1 divided by y minus y1 equal to x2 minus x1 divided by y2 minus y1 into m வரும். ஒரு ஸ்லோப் வரும். அது மாதிரி ப்ராப்ளம்லாம் கேட்க மாட்டாங்க, ஏன்னா அதுல நிறைய உங்களுக்கு இன்டகிரேஷன் வரும். ஸோ இது வந்து அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு பார்த்து, அலாங் ஒய் ஆக்சிஸ் ஒரு பார்த்து, அந்த மாதிரி மட்டும் ப்ராப்ளம் எடுத்திருக்காங்க உங்களுக்கு. கொஸ்டின், கன்சர்வேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட். ஸோ கன்சர்வேஷன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு புரியும், வேர்டு புரியும் இல்லையா? எல்லா இடத்துலயுமே லா ஆஃப் கன்சர்வேஷன் சொல்லும் போது எனர்ஜி cannot be destroyed nor it can be created but it can be transformed from one form to another அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க அதை ஃபீல்டுக்கு பொருத்தி பார்க்குறோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டுக்கு பொருத்தி பார்க்குறோம். ஸோ இ வெக்டர் டாட் டிஎல் வெக்டர், இதை தான் நம்ம இவ்வளவு நாளும் டிஃபைன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ஒரு சார்ஜ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு, ஏன்ற ஒரு பாயிண்ட்ல இருந்து பின்ற ஒரு பாயிண்ட் மூவ் பண்றதுக்கு we are doing some work. Say if the same charge is moved from B back to A, அப்போ என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நெகட்டிவ் ஒர்க். ஸோ மைனஸ் ஆஃப் இ வெக்டர் டாட் டிஎல் வெக்டர், இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும்னு சொல்றோம். பிகாஸ் பாத் வந்து டிஸ்டன்ஸ் வந்து சேமா இருக்கு, அதனால ஈக்குவலா இருக்கும். irrespective ஆஃப் பாத் தே ஃபாலோ. இது வேற ஒரு பாத்துல போயிட்டு வரலாம், இது இன்னொரு ஒரு பாத்துல போயிட்டு வரலாம், பட் இது ரெண்டுத்தோட எனர்ஜி வந்து மேக்னிடியூட் வைஸ் சேமா இருக்கும். ஒரு ஒர்க் பண்ற தேவையான ஒர்க் பண்ற எனர்ஜி வந்து சேமா இருக்கும்ன்றதான் மீனிங். அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா ஒரு க்ளோஸ்டு பாத்துக்கு இ டாட் டிஎல் வெக்டர் வந்து 0 அப்படின்னு வரும். ஸோ ஏ டு பி, பி டு ஏ, ஒரு கம்ப்ளீட் பாத். பாத் அப்படின்னு சொல்லும் போது 1 dimensional லென்த் அப்படின்னு எடுத்துக்கணும், அது வந்து 0 அப்படின்னு வரும். ஸோ திஸ் இஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபீல்டு ஆர் கன்சர்வேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட். ஒன் மார்க் கொஸ்டின். இது எப்படி ஒரு ப்ராப்ளம்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த ப்ராப்ளமே பாருங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அங்க என்ன சொன்னோம், 0ல இருந்து ஒரு 4,0,0க்கு ஒரு சார்ஜ் மூவ் பண்றோம், 4,0,0ல இருந்து 4,2,0க்கு மூவ் பண்றோம்னு சொல்லியாச்சு. இப்ப இங்க இருந்து பேக் டு ஆரிஜின் வரணும், 4,2,0ல இருந்து பேக் டு ஆரிஜின் வரணும் along a straight line. So மறுபடியும் இங்க W equal to Q into E vector dot DL vector, but இங்க DL என்றது it's along X and Y because ரெண்டுமே இருக்குல்ல, Xும் சேஞ்ச் ஆகுது, Yயும் சேஞ்ச் ஆகுது, இதுதான் சொன்னேன். So X changes from 4 to 0, Y changes from 2 to 0. It's along X as well as Y. அப்ப என்னோட DL ல
dx ax வரும், dy ay வரும். E வெக்டர் ஃபுல்லா எழுதிருக்கேன் பாருங்க. E வெக்டர் ஃபுல்லா எழுதிருக்கோம். ஓகே, இப்போ டாட் எடுக்கும்போது எனக்கு ax க்கு இந்த இதுவும் dx வந்துடும் இல்லையா, அப்புறம் dy க்கு 2x dy வந்துடும். இப்போ நான் லிமிட்ஸ் அப்ளை பண்ணும்போது இதுக்கு dx ஓட லிமிட்ஸும் இதுக்கு dy ஓட லிமிட்டும் தான் நான் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு காமனா இங்க எழுதியிருக்கேன், தனித்தனியாகவும் பண்ணலாம், இது சம் இருக்கு நடுவில். ஸோ ஓகே, இது தனி இன்டெகிரேஷன், இது தனி இன்டெகிரேஷனாகவும் பண்ணலாம். ஆர் இந்த மாதிரி ஃபுல் பிராக்கெட் ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டிருக்கேன். ஸோ 4,0,2ல இருந்து 0,0,0க்கு நான் போகணும். அப்போ இங்க எக்ஸ்க்கும் ஒய்க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் கொண்டு வரணும் இல்லையா, ஸோ நான் அதை லைன் பார்த்து கொண்டு வந்துட்டேன். ஜஸ்ட் 4,2 = 0 இருக்கு. ஸோ y = x/2, y 4, x வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ y = x/2 ரிலேஷன்ல இருக்கு அப்படின்றத போட்டேன். அப்ப dy = half into dx வரும். எனக்கு ரெண்டு சைடும் டிஃபரன்ஷியேட் பண்ணா dy = half into dx வரும். ஸோ சம்ல இருக்கிறதுனால சேம் இன்டகிரேஷன் வேல்யூஸ்க்கு கொண்டு வந்துட்டேன். ஸோ இது அப்படியே எழுதிட்டோம். இதுல இருக்க dy மட்டும் half dx ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். அண்ட் இங்க இந்த y க்கு பதிலா x/2 போட்டுருக்கோம். From this. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு மைனஸ்ல வந்திருக்கு. ஆப்வியஸ்லி மைனஸ்ல வரும், ஏன்னா நம்ம லிமிட்ஸ் கீழே 4,2,0 இருக்கு, இங்க 0,0,0 இருக்கு. அப்ப அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்னு போடும்போது எனக்கு மைனஸ்ல தான் ஆன்சர் வரும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா -400 மைக்ரோ ஜூல்ஸ் வந்திருக்கு. இப்ப லா ஆஃப் கன்சர்வேஷனை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல 80 + 320 வந்துச்சு டோட்டல் ஒர்க். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு 80 மைக்ரோ ஜூல் வந்துச்சு, செகண்ட் பார்ட்டுக்கு 320 மைக்ரோ ஜூல் வந்துச்சு. ஸோ மொத்தமா ஆரிஜின்ல இருந்து 4,2,0க்கு அந்த சார்ஜ் டிஸ்பிளேஸ் பண்றதுக்கு நமக்கு 80 + 320 ஆயிருக்கும் ஒர்க் எனர்ஜி இல்லையா. ஸோ 400 மைக்ரோ ஜூல்ஸ் ஆயிருக்கும். இப்போ நமக்கு ரிட்டர்ன் ஆகும்போது -400 மைக்ரோ ஜூல் ஆயிடுது. ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஸ்டாட்டிக் சார்ஜஸ் 400 - 400 = 0. இந்த ப்ராப்ளம்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா பின்னாடி கேளுங்க. ஓகே, ஸோ ஒர்க் டன் அதுதான். ஓகே, ஸோ ஒர்க் டன்ல டெஃபினிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பொட்டன்ஷியல். இதெல்லாம் டெஃபினிஷன் லெவல்ல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ரொம்ப டீப்பாலாம் அனலைஸ்லாம் பண்ணல. ஸோ பொட்டன்ஷியல், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் பிட்வீன் 2 points. Again, a point, the potential of point A with respect to point B, அதான் potential difference னு சொல்றேன். அதுதான் இங்க potential between 2 points னு சொல்றேன். So this is nothing but potential difference. So it is work done in moving a unit positive charge from B to A இல்லையா. நார்மலாவே potential or voltage நம்ம அப்படிதான் டிஃபைன் பண்ணுவோம். It is the work done in moving a charge from one point to another. அதே தான் நம்ம இங்கேயும் சொல்றோம். So V = W/Q. Qன்றது some charge, some unit charge எடுத்துக்கோங்க, அதனால QU போட்டிருக்காங்க அவ்வளவுதான். And W/Q can be written as integration E vector dot dl vector. W ஓட டெஃபினிஷன்ல இருந்து இங்க W ஓட டெஃபினிஷன்ல இருந்து W Q இந்த சைடு கொண்டு வந்துட்டா E vector dot dl vector னு எழுதலாம். அதுதான் எழுதியிருக்கோம். ஸோ அதுதான் இனிமேட்டு நமக்கு மெயின் ஃபோக்கஸா இருக்க போகுது. ஸோ W/Q is - integration E vector dot dl vector. ஸோ இங்க லிமிட் போடும்போது B to A அப்படின்னு போடுறோம். அண்ட் இனிஷியல் ஆர் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எதுவோ அதை நம்ம லோவர் லிமிட் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ இதுதான் எனக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்னா இதை நான் லோவர் லிமிட்னு வச்சுக்கிறேன். VAB can be written as VB - VA. ஸோ இது எனக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட், அதனால VB - VA. எப்போதும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்யூட் தெரியல சொல்லும்போது சம்திங் லைக் திஸ் இப்படி சொல்லுவோம் இல்லையா. இப்போ இது 10 வோல்ட்னு சொல்றோம்னா என்ன அர்த்தம், இந்த பாயிண்ட் 10ல இருக்கு, இந்த பாயிண்ட் 0ல இருக்குன்றதுதான் மீனிங். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிகம் 10 வோல்ட். சப்போஸ் இந்த பாயிண்ட் 10 வோல்ட்ல இருக்கு, இது 20 வோல்ட்ல இருக்கு அப்படின்னாலும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நமக்கு 10 வோல்ட்னு வரும். ஸோ ஏதோ ஒரு 2 பாயிண்ட்குள்ள டிஃபரன்ஸ் தான் நம்ம இங்க சொல்றோம். அப்ப ஏதோ ஒன்று ரெஃபரன்ஸா வச்சுக்கோம். அதுக்கு அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம சொல்லணும், நம்ம டிஃபைன் பண்ணணும்னா சம் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்கணும். இங்க அந்த மாதிரி நம்ம B ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சுக்கோ, லோவர் லிமிட்ல போடுறோம் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஸோ இங்க இருந்து இங்க நான் மூவ் பண்றேன் என்னோட சார்ஜ், அப்ப எனக்கு
எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணணும்ன்றதுதான் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், ஒரு சார்ஜ் இருக்கு, ஒரு ஃபீல்டுல இருக்கு, அதை நான் லைட்டா டிஸ்பிளேஸ் பண்ணணும்னு நான் சம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். இப்ப ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நான் சார்ஜை மூவ் பண்ணணும் அப்படின்னாலும் ஒர்க் பண்ணணும். அந்த ஒர்க் நான் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்றேன். இங்க டிஸ்பிளேஸ் எல்லாம் பண்ணல, ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நம்ம மூவ் பண்றோம். அப்ப பேசிக்கலா இது என்னது, நம்ம அப்ளை பண்ற வோல்டேஜ் தான். சர்க்யூட் தியரியில வோல்டேஜ் அப்ளை பண்ணாதான் சர்க்யூட்ல கரண்ட் ஃப்ளோ ஆகும்னு சொல்றோம். ஸோ ஃப்ளோ ஆஃப் கரண்ட்ன்றது ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இல்லையா, இன்டர்னலி இட் இஸ் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். அதுக்கு தேவையான ஒரு ஃபோர்ஸ், அதுதான் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்றோம். பொட்டன்ஷியல் ஆஃப் பாயிண்ட் சார்ஜ். ஸோ ஒரு சார்ஜுக்குலாம் நம்ம யூஸ்வலா பொட்டன்ஷியல்லாம் இமேஜின் பண்ண முடியாது. பட் ஃபார் அனாலிசிஸ் சேக், பொட்டன்ஷியல் ஆஃப் அ பாயிண்ட் சார்ஜ். நம்ம எப்பவுமே பாயிண்ட் சார்ஜ்னு சொல்லும்போது அங்க ஒரே ஒரு சார்ஜ் இருக்கு அப்படி கிடையாது. ஒரு ஸ்பெசிபிக் வால்யூம்குள்ள இருக்கிற எல்லா சார்ஜஸும் அப்படின்றதா மீனிங். ஸோ ஒரு கண்டக்டர் அப்படின்னு எடுத்துட்டா அந்த கண்டக்டருக்குள்ள ஸ்பெசிபிக்கா ஒரே ஒரு பாயிண்ட்ல இருக்கிற எல்லா சார்ஜஸும் அப்படின்னு மீனிங். ஸோ இங்க எப்படி கொடுத்துருக்கோம், VAB ஈக்குவல் டு VABன்னு எழுதும் போது இங்க A to Bன்னு வரும். இப்போ சிங்கிள் பாயிண்ட் சார்ஜ் எடுக்கும் போது நம்ம என்ன சொல்ல போறோம்னா, ஒரு பாயிண்ட்ல இருந்து நான் இன்ஃபினிட்டிக்கு மூவ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப அந்த B வந்து இன்ஃபினிட்டின்னு வச்சுக்க போறேன் நான் இப்போ. ஓகே, இன்ஃபினிட்டில இருந்து சம்வேர் மூவ் பண்றேன் அப்படின்னு வச்சுக்க போறேன். ஸோ Q/4πε0 1/RA minus 1/ε. இது இங்க இருந்து வந்து திடீர்னு இங்க இருந்து வந்துச்சு. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். இதை இங்க இந்த ஸ்டெப்ல எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கோம். B to Aன்றது பொசிஷன் தான். ஸோ RB RA எழுதுனால கரெக்டா இருக்கும். RB RA எலிமெண்ட்ஸ் அப்ளை பண்ணி இன்டெகிரேட் பண்ணிருக்கோம் இங்க. ஓகேவா, E வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கோம் பாயிண்ட் சார்ஜுக்கு. Q/4πε0 R² எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கோம். ஏன் எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கோம்னா அப்பதான் நம்மளால இன்டெகிரேட் பண்ண முடியும். ஸோ அப்படி இன்டெகிரேட் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு VAB. VABன்றது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ Vன்றது பொட்டன்ஷியல் ஆர் அப்சல்யூட் பொட்டன்ஷியல் ஆர் பொட்டன்ஷியல் ஆஃப் அ பாயிண்ட் சார்ஜ். நிறைய நேம்ஸ் இருக்கு. ஸோ பேசிக்கலி இட் இஸ் அப்சல்யூட் பொட்டன்ஷியல். அதான் இது. ஆனா எல்லா இடத்துலயும் VA இன்ஃபினிட்டிலாம் எழுதிட்டு இருக்க மாட்டோம். ஜஸ்ட் VA VB அந்த மாதிரி சிங்கிள் சஃபிக்ஸ் கொடுத்திருக்காங்க, சிங்கிள் ஆல்பபெட் கொடுத்திருக்காங்க. they mean that they are giving absolute potential. இந்த மாதிரி ரெண்டு ஆல்பபெட் சஃபிக்ஸ்ல கொடுத்திருந்தாங்கன்னா they mean that potential difference கொடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ V of point charge Q/4πε0 R1. நல்லா டிஃபரன்ஸ் தெரியுதா? இப்போ E வந்து Q/4πε0 R². கீழே R² வரும், இங்க R வரும். பொட்டன்ஷியல் ஆஃப் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதெல்லாம் Qன்னு எழுதுறோம். சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் சப்போஸ் ρS ρVயா இருந்தா Qக்கு பதிலா ρL ρS ρVன்னு எழுதுறோம். அவ்வளவுதான். இந்த Qக்கு பதிலா இன்டகிரேஷன் ρV/dV, இன்டகிரேஷன் ρS ds, இன்டகிரேஷன் ρL dl. அவ்வளவுதான். ஸோ இந்த Qக்கு பதிலா தான் இங்க எழுதியிருக்கோம். வேற என்ன இதுல தெரிஞ்சுக்கணும்? Potential at external point are based upon a zero reference at infinity. So இதேதான் இன்ஃபினிட்டில இருந்து சம் பாயிண்ட்க்கு மூவ் பண்றதுக்கு தேவையான பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த இன்ஃபினிட்டில 0 வோல்டேஜ் இருக்கு அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம் அப்படின்றத ரிலேஷன் பிட்வீன் E வெக்டர் அண்ட் V. இது இம்பார்ட்டன்ட். ஸோ E வெக்டருக்கும் Vக்கும் இருக்க ரிலேஷன், E vector is minus del V or negative gradient of V. எப்படி வந்ததுன்றது இதுல இருக்கு இல்லையா, dV equal to minus E vector dot dl vector. இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது V is equal to integration அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இந்த இன்டெகிரேஷனை எடுத்துட்டு டிஃபரன்சியேஷன்ல எழுதிருக்கோம், அவ்வளவுதான். ஸோ அதுல இருந்து E vector equal to negative gradient of dV del V. So finally energy stored in static electric field. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான டாபிக். இதுல இருந்து क्वेश्चंस கேக்குறாங்க. இத நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா எப்படி வந்துட்டு இந்த கான்செப்ட ஒரு ப்ராப்ளம்க்கு அப்ளை பண்றதுன்னு மட்டும் பார்த்துடலாம். ஸோ எனர்ஜியை எப்படி கால்குலேட் பண்றோம்னா, is the work done to assemble charge by charge a distribution of point charges.
Okay, it is the work done to assemble. Assemble ஒரு சார்ஜா உள்ள கொண்டு வரதுக்கு தேவையான வேலை. அதுதான் சார்ஜ் பை சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் சொல்றோம். அது என்னன்னு சொல்லி பாத்திரலாம். சரி, நமக்கு ஒரு 3 சார்ஜஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒர்க் டன் டு பொசிஷன் தி 3 சார்ஜஸ் இந்த ஆர்டர் 1, 2, 3. அது 3 சார்ஜஸ் வந்து நம்ம Q1, Q2, Q3 வச்சுக்கிறோம்னு வச்சுக்கலாம். ஸோ என்னோட டோட்டல் எனர்ஜின்றது நத்திங் பட் ஒர்க் டன் டு பிரிங் ஆல் தி 3 சார்ஜஸ் இன் டு த ஃபீல்டு. ஃபர்ஸ்ட் சார்ஜ் கொண்டு வரேன் W, செகண்ட் சார்ஜ் கொண்டு வரேன் W2, தேர்ட் சார்ஜ் கொண்டு வரேன் W3. ஆனா ஃபர்ஸ்ட் சார்ஜ் கொண்டு வரும்போது அதுக்கு அப்போசிஷனே கிடையாது. அப்ப நான் பெருசா எதுவும் ஒர்க் பண்ணல. ஓகே, பெருசா எதுவும் ஒர்க் பண்ணல. ஸோ 0 இருக்கு. செகண்ட் சார்ஜ் கொண்டு வரும்போது ஆல்ரெடி அங்க ஃபர்ஸ்ட் சார்ஜ் இருக்கு. ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டா நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். அதை நான் Q இன்டூ V21 அப்படின்னு சொல்றேன். இந்த V21ன்றது வந்துட்டு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சார்ஜ் ஒரு பொட்டன்ஷியல்ல இருக்கும். இப்போ நான் செகண்ட் சார்ஜ் கொண்டு வரேன். அப்ப V21 அப்படின்ற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எனக்கு கிரியேட் ஆகும். அதுதான் Q2 இன்டூ V21 அப்படின்னு எழுதுறேன். அடுத்து தேர்ட் சார்ஜ் கொண்டு வரும்போது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சார்ஜும் இருக்கு, செகண்ட் சார்ஜும் இருக்கு. இப்போ ரெண்டுத்துக்கு அகெயின்ஸ்டாவும் நான் ஒர்க் பண்ணணும். அதுதான் இங்க V31, V32 போட்டிருக்கேன். ஸோ ஒர்க் டன் பை தேர்ட் சார்ஜ் against first charge, work done by third charge against second charge. Okay, so W by Q தான் V. அதனால W equal to Q into V ன்னு எழுதுறோம். பட் இந்த பொட்டன்ஷியல் என்றது ஆல்ரெடி ஒரு சார்ஜ் இருக்கு. இப்போ நம்ம புதுசா ஒரு சார்ஜ் கொண்டு போறோம். அப்ப ரெண்டுத்துக்கு இடையில ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அதுதான் எனக்கு இப்ப டோட்டலா அங்க எக்ஸிபிட் ஆகும். அதுதான் இங்க நான் மார்க் பண்ணிருக்கேன். இதே நான் ரிவர்ஸ் ஆர்டர்ல பிளேஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா, ரிவர்ஸ் ஆர்டர் T, 2, 1 அப்படின்னு பிளேஸ் பண்றேன்னா இது ஒரு அனாலிசிஸ் பர்பஸ்க்காக தான் அப்படி எடுத்து பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் W3 வந்துடும். W3 எடுத்துட்டு வரும்போது, அதாவது Q3 எடுத்துட்டு வரும்போது உள்ளார எதுவும் சார்ஜ் கிடையாது. ஸோ 0 ஒர்க் பண்ணிருப்பேன். அடுத்து 2 செகண்ட் சார்ஜ் எடுத்துட்டு வரும்போது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சார்ஜ் அங்க இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் சார்ஜ்ன்றது என்னது 3. அப்போ ஐ வில் டூ சம் ஒர்க் அகெயின்ஸ்ட் 3. அடுத்து W1 எடுத்துட்டு வரும்போது ஐ வில் டூ ஒர்க் அகெயின்ஸ்ட் 3 as well as against 2. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். என்ன பண்றாங்கன்னா இது ரெண்டத்தையும் ஆட் பண்றாங்க. ஏன்னா யூஸ்வலா நமக்கு ஆர்டர் தெரியாது, சும்மா நம்ம ஒரு ஆர்டர்னு எடுத்துருப்போம், அவ்வளவுதான். ஓகே, ஸோ எதை ஃபர்ஸ்ட் கொண்டு வரோம், எதை செகண்ட் கொண்டு வரோம், அதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்படியே சார்ஜஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஒரு அனாலிசிஸ் பர்பஸ்க்காக நான் ஒன்னா கொண்டு வரேன் அப்படின்னு நான் சொல்றேன். பட் ஆக்சுவலா அங்க 3 சார்ஜும் அந்த டைம்ல தான் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த மூணு சார்ஜுக்கும் சேர்த்து எவ்வளவு ஒர்க் பண்ணிருப்போம்னா ஜஸ்ட் ஆட் த 2 ஈக்குவேஷன்ஸ். ஓகே, ஸோ 2WE அப்படின்னு கிடைக்குது. ஸோ அப்போ V12, V13 எல்லாம் ஆட் பண்ணி V1 அப்படின்னு எழுதுறோம். V2, V3 எழுதுறோம். ஸோ ஃபைனலி திஸ் பிகம்ஸ் த ஈக்குவேஷன். ப்ராப்ளம்ல கூட இப்படிதான் கொடுக்குறோம். Or WE can be written as for n number of charges 1/2 summation 1 to n to m Vm எழுதுறோம் for n number of charges. ஓகே, இந்த 2 இந்த செட் கொண்டு வந்துட்டோம். ஆர் எனக்கு எத்தனை சார்ஜ் இருக்குன்னு தெரியாது, பாயிண்ட் சார்ஜ் கிடையாது, டிஸ்ட்ரிபியூட்டட் சார்ஜா இருக்கு அப்படின்னா சம்மேஷன் வராது, அதுக்கு பதிலாக இன்டெகிரேஷன் வரும். ஓகே, இன்டெகிரேட் ரோ ஓவர் வால்யூம். வி அப்படியே இருக்கு, இந்த வி இங்க அப்படியே இருக்கு. ஸோ இதுல இருந்து வந்ததுதான் இந்த ஈக்குவேஷன்ஸ். நமக்கு இதுதான் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட். half into integration dE d dot E vector இன்டெகிரேஷன் பண்ணும்போது ஓவர் அ வால்யூம் அண்ட் d dot E vectorல இருந்து எப்சிலான் இன்டூ E அப்படின்னு எழுதலாம். D வந்து எப்சிலான் இன்டூ E எழுதலாம். ஸோ எப்சிலான் இன்டூ E ஸ்கொயர் வந்துடும். அண்ட் அகெயின் க்கு பதிலா D டிவைடட் பை எப்சிலான் போடலாம். ஸோ D ஸ்கொயர் பை எப்சிலான் வரும். ஸோ எத்தனை ஃபார்முலால 1, இது மொத்தமா 2ன்னு படிச்சுக்கணும். இது மொத்தமா 2ன்னு படிச்சுக்கணும். ஸோ டிஇ கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இதை யூஸ் பண்ணி எனர்ஜி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எப்சிலான் இ கொடுத்துருந்தாங்கன்னா யூஸ் திஸ் பண்ணலாம். டியூ எப்சிலான் கொடுத்துருந்தாங்கன்னா யூஸ் திஸ் பண்ணலாம். இல்ல இருக்கு பேசிக்ல இருந்து நான் வந்து எனர்ஜி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா Q அண்ட் V ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமான்னு பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல பொட்டன்ஷியலும் இந்த எனர்ஜி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க, ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் அட் RA equal to 5 meter with respect to RB equal to 15 meter. இப்போ 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, which means potential difference கேட்கறாங்க, VAB கேட்கறாங்க. பாயிண்ட் சார்ஜோட மேக்னிடியூட் கொடுத்துட்டாங்க.
zero reference at infinity. But potential difference கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு zero reference தேவையில்லை. ஓகே, ரெண்டு பாயிண்ட் தெரிஞ்சா போதும். ஸோ VAB ஓட ஃபார்முலா அப்படியே எடுத்து அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ 0.6 வோல்ட் நமக்கு வருது. இதெல்லாம் இந்நேரத்துக்கு உங்களுக்கு எப்படி ஈஸியா சால்வ் பண்றதுன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் அப்சல்யூட் பொட்டன்ஷியல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதாவது 5ல மட்டும் இருக்கிறது 15ல மட்டும் இருக்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா செகண்ட் பாயிண்ட்டை இன்ஃபினிட்டின்னு வச்சுப்பேன் இல்லையா. ஆஸ் பர் மை அப்சல்யூட் பொட்டன்ஷியல் டெஃபினிஷன் VA equal to Q divided by 4 pi epsilon naught into RA, or 1 by RA minus 1 by infinity வரும். அப்போ மட்டும் நான் இங்க ரெஃபரன்ஸ் இன்ஃபினிட்டின்னு வச்சுப்பேன். அப்போ எனக்கு 0.9 0.3 வருது. மறுபடியும் எனக்கு இது ரெண்டுத்துக்கும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வேணும்னா 0.9 minus 0.3 0.6 வரும். ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் எனக்கு 0.6 ஆன்சர் வரணும். இதெல்லாம் ஈஸி ப்ராப்ளம்லாம் விட்டு வந்துடாதீங்க புரியாம. 1 மார்க் ப்ராப்ளம் இதெல்லாம். இப்போ இதுல பாருங்க 5 ஈக்குவல் பாயிண்ட் சார்ஜஸ், 5 சார்ஜஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. லொகேட்டட் அட் சம் 5 டிஸ்டன்சஸ் சொல்லிருக்காங்க. ஃபைண்ட் தி பொட்டன்ஷியல் அட் தி ஆரிஜின். அட் தி ஆரிஜின் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 2 with respect to origin, 3 with respect to origin, அந்த மாதிரி தனித்தனியா with respect to origin. அப்படின்னா எனக்கு VE total V will be equal to VA அப்படி எழுதலாம் இல்லையா. VA plus VB plus VC plus VD plus VE 5 பாயிண்ட் இருக்கு. அப்ப இப்படி எழுதலாமா, VA க்கு Q divided by 4 pi epsilon naught RA வரும். அப்போ சம்மேஷன் சொல்லி இப்படி எழுதிட்டு ஃபைனலா எனக்கு மாதிரி வரும். ஸோ 5 சார்ஜஸ் இருக்கு. 5 சார்ஜ்னால வேற ஒரு பாயிண்ட்ல இருக்க பொட்டன்ஷியல் கேட்கறாங்க. therefore potential of first charge with respect to origin, second charge with respect to origin இதுதான் மீனிங். ஸோ அப்சல்யூட் பொட்டன்ஷியல் ஃபைண்ட் அவுட் பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஓகே, இது வந்து எனர்ஜியில இருக்க பாருங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டைப். Find the stored energy. Stored energy or energy stored தான் கேட்கறாங்க. In a system of 4 identical point charges. So 4 identical charges ன்னு சொல்லிட்டாங்க. At the corners of a square 1 meter on a side. நான் அதை இங்க வரைஞ்சிருக்கேன். ஸோ ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிருக்கேன் 1 meter சைடு. 4 சார்ஜஸை கார்னர்ஸ்ல பிளேஸ் பண்ணிட்டேன். What is the stored energy in the system when only 2 charges are at opposite corners are in place? Say இது second part, first part இது. Okay, find the stored energy. First part first முடிச்சிரும். So stored energy 2W or WE equal to half into போட்டோம் இல்லையா அந்த ஃபார்முலா. So எங்க சொன்னேன், see இங்க இருக்கு. ஓகே, இங்க 3 சார்ஜஸ்க்கு எழுதி இருக்கோம். 4th சார்ஜ் போட்டா Q4 V4 னு வரும். Q4 V4 இங்க வந்துட்டு எல்லாமே ஐடென்டிக்கல் சார்ஜஸ் இல்லையா, அப்ப சிமெட்ரிக்கலா இருக்கும். 4 into Q1 V1 ஃபைண்ட் அவுட் பண்ணாலே எனக்கு போதுமானதா இருக்கும். ஸோ 4 into Q1 V1 எழுதிக்கிறேன். இப்போ V1 கண்டுபிடிக்கிறது எனக்கு சேலஞ்ச் இல்லையா. V1 அப்படின்னு சொல்லும் போது the work done, இப்போ V1 அப்படின்னு எடுத்துட்டா Q1 நான் உள்ள கொண்டு வரேன்னு அர்த்தம். அப்படி கொண்டு வரும்போது ஆல்ரெடி 3 சார்ஜஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது, Q2 Q3 Q4. அப்ப V1 is potential difference between Q1 and Q2 and V1, Q3 and V1, Q4 and V1. Sorry, Q2 Q1 Q3 Q1 Q4 Q1 அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்லாம நான் ஜஸ்ட் V1 அப்படின்னு எழுதிருக்கேன். So Q2 divided by 4 pi epsilon naught into R12. Okay, so I'm bringing first charge against second charge, first charge against third charge, first charge against fourth charge. சரியா, அப்ப எனக்கு இப்ப பாருங்க R12 R13 R14 எப்படி எழுதி இருக்கோம்னு சொல்லிட்டு R12 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. So 1 R13. ஓகே, R13 தான் எனக்கு √2 டிஸ்டன்ஸ்ல இருக்கு. எப்படி √2, ஜஸ்ட் அந்த ட்ரையாங்கிளை கம்ப்ளீட் பண்ணி பைத்தாகரஸ் தியரமை அப்ளை பண்ணுங்க. ஸோ R14 வந்து 1ல இருக்கு, இது வந்து 1. அப்ப இப்படி மாத்தி கூட போட்டுக்கோங்க, இது 2 இது வந்து 1. எனக்கு 97.5 வோல்ட் கிடைக்குது. சப்போஸ்
இதை நான் வந்துட்டு 4q1v1 எழுதாம 4q2v2 அப்படின்னு எழுதினாலும் எனக்கு கடைசியா இதே ஆன்சர் தான் வரும். பட் நான் இங்க v2 ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், q1 divided by 4 pi epsilon naught r12 plus q2 வராது பிகாஸ் அந்த சார்ஜ் தான் நான் உள்ள கொண்டு வரேன், q3 வரும் 4 pi epsilon naught r23 plus q4 இருக்கு இல்லையா, so 4 pi epsilon naught r24 ஆனா எனக்கு இந்த சம்ல அந்த பிரச்சனை கிடையாது, ஏன்னா எல்லா சார்ஜுமே ஈக்குவல் சார்ஜ் கொடுத்துட்டாங்க. அப்போ நான் இந்த மாதிரி தனித்தனியா v1 v2 v3 v4 ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய ப்ராப்ளம் இங்க இல்ல. எப்படி கண்டுபிடிச்சாலும் எனக்கு சேம் மேக்னிடியூட் தான் வரும்ன்றதுனால 4 times q1 v1 எடுத்துட்டேன். 4 times q2 v2 எடுத்தாலும் சரி, 4 times q3 v3 எடுத்தாலும் சரி, 4 q4 v4 எடுத்தாலும் சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ ஆன்சர் எனக்கு ஃபைனலா WE வேணும் இல்லையா. ஸோ திஸ் திங் இங்க நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது v1 மட்டும்தான். ஸோ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் 4q1 v1 எனக்கு இவ்வளவு வருது. அப்ப W அப்படின்றது டிவைட் பை 2 வரும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் ஒன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதே ப்ராப்ளம். when only two charges at opposite corners are in place. அப்ப இதுவும் இருக்குன்னு நான் இப்ப எடுத்துக்கிறேன். q1 q3 மட்டும் இருக்குன்னு எடுத்துக்கிறேன். ரெண்டு சார்ஜ் தான் இருக்கு. அப்போ ஒர்க் டன் டு மூவ் ஃபர்ஸ்ட் சார்ஜ் 0 வந்துடுமா, ஏன்னா ஃபர்ஸ்ட் சார்ஜ் மூவ் பண்ணும்போது அங்க எதுவுமே கிடையாது. work done to move second charge தான் q1 v1. so second charge move பண்ணும்போது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சார்ஜ் இருக்கும், அதனால q1 v1. so v1 தான் இப்போ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். v1 against q2 பண்றேன் நானு. அப்ப q2 divided by 4 pi epsilon naught கார்னர்ஸ்ல இருக்கு, அதனால டிஸ்டன்ஸ் √2 மீட்டர். √2 மீட்டர் போட்டேன். ஆக்சுவலா எஸ் √2 மீட்டர் போட்டோம். so 102 நானோ ஜூல்ஸ் வருது ஆன்சர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம். எனக்கு இதுல வந்துட்டு இங்க 2 போட தேவையில்ல, அப்படியே போட்டாலும் மறுபடியும் இது வந்துட்டு நான் கான்செப்ட்ல இருந்து போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் சார்ஜ் 1 எடுத்துட்டு வர்றதுக்கு 0, சார்ஜ் 2 எடுத்துட்டு வர்றதுக்கு q1 v1, மறுபடியும் ரிவர்ஸ் ஆர்டர்ல எடுப்போம் இல்லையா, ரிவர்ஸ் ஆர்டர்ல எடுக்கும் போதும் இதே தான் வரும். அப்ப 2we அப்படின்னு போட தேவையில்ல, we மட்டும்தான் வரும். அப்படி 2we போட்டா half into போடணும். ஓகே, சோ நம்ம we போட்டாலும் 2we போட்டாலும் ஒண்ணுதான்றதுனால அந்த மாதிரி போட்டுருக்கேன். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் கொஞ்சம் அப்படியே முடிய போகுது. இந்த பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்னா என்ன, பொட்டன்ஷியல் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்னா and any surface on which potential is same throughout. E is normal everywhere to a equipotential surface. Say ஒரு கெபாசிட்டரோட பிளேட்ஸ் ரெண்டு சைடு இருக்கிற பிளேட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா அது ஈக்விபொட்டன்ஷியல்ல தான் இருக்கும், வேற வேற பொட்டன்ஷியல்ல இருக்க முடியாது இல்லையா. ஸோ நிறைய இடத்துல நம்ம ஈக்விபொட்டன்ஷியல்னு அசியூம் பண்ணி அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் வருது, அதனாலதான் அதை என்னன்னு சொல்லி பாக்குறோம். And no work is done in moving a charge from one point to another along equipotential surface. So இது ஒரு 5 வோல்ட்ல இருக்கு, இது ஒரு 5 வோல்ட்ல இருக்கு அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்காது, ஒரே பொட்டன்ஷியல் இருக்கு ரெண்டுமே. இப்ப எந்த ஒர்க்குமே பண்ண தேவையில்ல, ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் பண்றது, ஒரு சார்ஜ் ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்க்கு மூவ் பண்றதுக்கு. ஸோ அதான் சொல்றாங்க. Conductors in electrostatic field are said to be perfect conductor within it. So ஒரு கண்டக்டர் உள்ளார, சிலிண்ட்ரிக்கல் கண்டக்டர் உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும்னா, உள்ளுக்குள்ள ஃபீல்டு 0 இருக்கும், வெளியே தான் ஃபீல்டு இருக்கும். ஸோ சார்ஜ் உள்ளார 0 இருக்கும், இட் அக்யூமுலேட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இங்க உள்ளார சார்ஜஸ் மூவ் பண்ண ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்க்கு மூவ் பண்றதுக்கு VAB 0 இருக்கும். எங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டுல, நாட் இன் அ ஸ்டெடி மேக்னெட்டிக் ஃபீல்டு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டுல இதெல்லாம். அடுத்தது ஸோ இதுல கண்டக்டர்ஸ் கான்செப்ட் இங்க வரும், டைஎலக்ட்ரிக் கான்செப்ட் வரும், ஏன்னா அப்பதான் கெபாசிட்டன்ஸ் படிக்க முடியும். ஸோ டைஎலக்ட்ரிக்ஸ் ஆர் மெட்டீரியல் இன் விச் சார்ஜஸ் ஆர் பவுண்ட். அதுக்கப்புறம் இந்த 3 டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல், லீனியர் மெட்டீரியல் என்ன, ஹோமோஜீனியஸ் என்ன,